ஹலோ ஆல் குட் மார்னிங். என் பேர் எஸ் சந்திரபாபு. நான் மீஷோவில் ஒரு 1 இயருக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ எது பற்றினா பிஎம் கிசான். பிஎம் கிசான்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரைத்துங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 6,000 போடுவாங்க. அது 2,000 2,000 2,000 2,000 டிவைட் பண்ணி போடுவாங்க. இந்த அமௌண்ட்டு நிறைய பேருக்கு வீரதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 பேர்னா இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு வருவாங்க. எங்களுக்கு பிஎம் கிசான் காசு வீல, ஸ்டேட் காசு வீழ்ச்சி. இது வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட். எங்களுது சித்தூர் ஆந்திர பிரதேஷ்னால எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அன்னதாத்தா ஒரு ஸ்கீம் வச்சு அது மூலிமா ரைத்துங்களுக்கு காசு போடுறாங்க. அவங்க 5,000 ஒரே வாட்டி போடுவாங்க. அந்த மாதிரி எங்கள் மீஷோவாக்கு வர்ற கஸ்டமர்ஸ் சொல்கிற ப்ராப்ளம் மெஜாரிட்டியான ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களுக்கு 5,000 வீது, ஆனால் இந்த பிஎம் கிசான் போடுறது இந்த 2,000 தான் வீக மாட்டேன்னு அவங்க வந்து இந்த இஷ்யூ இருக்குது, இது சால்வ் பண்ணி கொடுங்க, இதுக்கு என்ன பண்ணணும்னு வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ அதை பற்றி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா பிஎம் கிசான் நம்ம இருக்குது. நம்மளுக்கு பிஎம் கிசான் நம்ம ஃபர்ஸ்ட்டு இது பிஎம் கிசான் நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா என்ன பண்ணோம்? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன். இவங்க கஸ்டமர்ஸ்க்கு வர நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அமௌண்ட் வராது. இது செகண்ட் ப்ராப்ளம். சில பேர் என்னன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனாலும் நேராக வந்து ஆதார் கார்டு கொடுப்பாங்க, பிஎம் கிசானே வேலை என்னன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆன்லைனில் செக் பண்ண தான் தெரியும் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல. ஓகே, இது ஒரு பிரச்சனை. இதில் என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பிஎம் கிசான் கைட்லைன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, 2019 பிப்ரவரி அந்த வருஷம் அந்த மந்த்துக்கு முன்னிலேருந்து யாருக்கெல்லாம் இந்த லேண்டு பாஸ்புக் இருக்குதோ அவங்களுக்கு மாத்திரம் எலிஜிபிள். ஒருத்தர் இல்லை 2 கேட்டகரி மாத்திரம் எக்ஸப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது என்னன்னா, இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு 2019 பிப்ரவரி முன்ன லேண்ட் வரல. 2019 அப்புறம் இந்த வருஷம் 2025, இது 9th மந்த். எனக்கு இந்த மந்த் தான் லேண்ட் என் பேரில் வந்துச்சு. எப்போ நான் எனக்கு பாஸ்புக் கூட வந்துச்சு. நான் பிஎம் கிசானுக்கு எலிஜிபிளானா எலிஜிபிள் இல்லை. ஏன்னா கைட்லைன் சொல்லிட்டாங்க 2019 அதுக்கு முன்னிலேருந்து லேண்ட் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்க மாத்திரம்தான் எலிஜிபிள். 2019 அப்புறம் யாரும் இல்லை, எக்ஸப்ட் ஒரு கண்டிஷன் மாத்திரம். அது என்னன்னா, இந்த லேண்ட் இப்போ எனக்கு வந்துச்சு இல்லை, இந்த லேண்டு நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா எனக்கு வராது. ஆனால் எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா அவங்க கிட்டேருந்து எனக்கு வந்துச்சு லேண்டு. அவங்க செத்துட்டு இருந்தா எப்படின்னா, இப்போது எங்கள் அப்பா அம்மா செத்துட்டாங்க, அவங்க பேர்லேருந்து நான் மாற்றிக்கினேன் என் பேருக்கு. அப்போ மாத்திரம்தான் நான் எலிஜிபிள் ஆகும் அதுக்கு, இல்லை எலிஜிபிள் ஆக மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா லேண்ட் இருக்குது, அவங்க எனக்கு என் பேரில் எழுதி கொடுக்குறாங்க, எனக்கு பாஸ்புக் வந்துச்சு, நான் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் தான் ஆகிடும். ஏன்னா கைட்லைன்ஸ்லாம் அவங்க நீட்டாக சொல்லிட்டாங்க, 2019 முன்னிலேருந்து இருந்தால் தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நெக்ஸ்ட் வந்தால் யார்கிட்டேருந்து வந்துச்சோ அவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை மதர் ஃபாதராக இருக்கலாம், அவங்க இல்லைன்னா அப்போ தான் நம்மளுக்கு வரும். இது ஒரு கண்டிஷன் இருக்குது. இது சொல்லி புரிய வைப்பேன் நான் கஸ்டமர்ஸ்க்கு. செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க, பிஎம் கிசான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு இருக்கும், ஆனால் மணி வராது. அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் என்ன, இகேவைசி வச்சிருக்க மாட்டாங்க. இகேவைசி வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று பயோமெட்ரிக் இகேவைசி, செகண்ட் வந்து இந்த ஐரிஷ் இகேவைசி. இந்த 2 இகேவைசி மூலிமா பிஎம் கிசான் இகேவைசி பண்ணிடலாம். எங்கள் ஷாப்புக்கு வர்ற இந்த கஸ்டமர்ஸு
ஒரு நாளைக்கு 10 பேர் வராங்கன்னா ஒருத்தர் இல்லை 2 பேர் தான் இகேஒய்சி. அந்த இகேஒய்சிக்கு அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க, மிச்ச பேரெல்லாம் இல்லை. இது இன்னொரு பிரச்சனை. இந்த இகேஒய்சி வந்தாங்கன்னா அவங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி, இகேஒய்சின்றது நாங்கள் பண்ணுறது சிஎஸ்சி லாகின்ல பிஎம் கிசான் ஓப்பன் பண்ணி இகேஒய்சி பண்ணிவிடுவோம். அது நாம சப்மிட் ஆகிடும். அது எவ்வளோ 100 rupees சார்ஜ் பண்ணுவோம், அனுப்பிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த இகேஒய்சிக்கு வர்றவங்க இகேஒய்சி செக் பண்ணி பார்த்தா இகேஒய்சியில் இல்லை. அதில் பார்த்தா ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டுன்னு இருக்கும். சில பேர் என்ன ஆல்ரெடி இகேஒய்சி டன்னு இருக்கும். அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இகேஒய்சி பண்ணியிருக்காங்க, அதுவே ப்ரெசன்ட் வேல்யூம் போதும், அதுவே ஓகே. அப்புறம் செகண்ட் டைம் நீங்கள் பண்ண தேவையில்லைன்னு அது காமிச்சிடும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை, பண்ண தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு முடிஞ்சிச்சு பண்ணிட்டாங்க. சில பேர் இகேஒய்சி செக் பண்ணால் ரெக்கார்டே இல்லை, ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட், நோ டேட்டா, அந்த மாதிரிலாம் வரும். அவங்கள என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இஷ்யூனால ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்து அவங்கள கேன்சல் பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் என்ன ரீசனு, ஏன் கேன்சல் பண்ணாங்க, லேண்ட் ரெக்கார்டு எங்களுக்கு எப்போ இருந்து இருக்குது, இல்லைனா எங்கள் ஃபேமிலியில் 2-3 பேருக்கு பிஎம் கிசான் வந்துன்னு இருக்குதா, இதெல்லாம் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்கும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்து தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரெசண்ட்டு இந்த வீடியோ இவ்வளோ தான். 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். பிஎம் கிசான் யாரெல்லாம் எலிஜிபிள், பிஎம் கிசான் இகேஒய்சி பண்ணுற ப்ராசஸ் என்னன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.